ஹாய் விவஸ். இன்றைக்கி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவரோட பிறந்தநாளான இன்றைக்கி சோசியல் மீடியா முழுவதும் இந்தியாவில் இருக்க அத்தனை விஐபியும் அவருக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியும் அவரோட படங்களும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கமல் சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா ரசிகர்கள் அத்தனை பேத்துக்கும் இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். வாங்க அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு போய் பார்க்கலாம். கமல் சார் அண்ட் மணிரத்னம் சார் அவர்களோட கூட்டணியில் வெளிவந்த நாயகன் படத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் இப்போவும் இந்தியன் சினிமாவில் சிறந்த 100 படங்களில் ஒரு படமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் சிறந்த 50 படங்களில் ஒரு படமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மெகா பிளாக் பஸ்டரான படம். அந்த கூட்டணி திரும்பவும் இணைய போகிறாங்க. ஆமாங்க, மணிரத்னம் அண்டு கமல் சார், உதயநிதி சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், இந்த காம்போவில் ஒரு படம் வரப்போகுது. அது இந்தியன் 2 படம் முடிஞ்சதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவரே தான் 2 தடவை எடுக்கணும்னு முயற்சி பண்ணி கைவிட்ட படம் திரும்பவும் ஆரம்பித்தார். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னி. அந்த படம் தான் பொன்னியின் செல்வன். அந்த படத்தை எடுத்து அந்த படத்துலையும் தான் ஒரு இப்போவும் ட்ரெண்டில் இருக்க இயக்குனர் அப்படின்னு நிரூபித்து அந்த படத்தை 500 கோடிக்கு மேலே வசூல் சாதனை புரிய வச்சுருக்காரு இயக்குனர் மணிரத்னம். இப்படி 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வெற்றியை தன் கைவசப்படுத்தி வச்சிருக்கிற ஒருத்தராக இருக்கும்போது இந்த நிலைமையில் அவங்களோட ஒரு காம்போ உருவாகுதுன்றப்போ அதோட எதிர்பார்க்கிறத விட இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. வினோத் கமல் சாரை வச்சு அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு புக் ஆகியிருக்காரு. அதுக்கு அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் கமல் சாரை வச்சு மறுபடியும் ஒரு படத்தை இயக்குறதுக்கு புக் ஆகியிருக்காரு.